ஹாய் வெல்கம் டு மை சேனல். குயிக் அண்ட் ஈஸியாக சோயா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தி கடுகு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் மட்டும் சேர்த்திக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இப்போ அது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி இது கூடவே அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கலந்ததுக்கு அப்புறமா சோயா 5 நிமிஷம் நான் சுடுதண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தேவையான அளவு சோயா இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த சோயால இந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சோயா நல்லா பொழிஞ்சு சேர்த்துக்கிங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம வச்சிருக்க ஒயிட் ரைஸ் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை. இந்த பக்குவத்தில் இருக்கும்போது சேர்த்து கலர்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும். இது கூட நமக்கு தேவைப்படுற அளவுக்கு மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். டக்குன்னு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.